எடுத்தோனே இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ், எடுத்தோனே ஒரு எவிக்ஷன் நடந்தாச்சு. ஸோ சத்யா அவர்களுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டாங்க. மேபி அவர் ஏன் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, போன வாரம் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவர் வந்து லைஃப் நல்லா இருக்கணும், அடுத்த ஸ்டெப் போகணும், நிறையா விஷயங்கள் யாரும் விஷ் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்களுமே விஷ் பண்ணார். ஸோ கம்மிங் டு த விஷயங்கள், அண்ட் பவித்ரா அவர்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துலையுமே அவங்க வந்து பெருசாக பேசலை, அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க. கொஞ்சம் ஓப்பனப் ஆகணுமோ இன்னும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஆனால் அடுத்த விஷயம், நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த எவிக்ஷன் பாஸ் வந்து ஜெஃப்ரி அவர்கள் கொடுத்ததை வந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருந்தார். எனக்கு அதுவே ரொம்ப சரியாக தான் பட்டுது. கம்மிங் டு அருண் விஷயம், நிஜமாக சொல்கிறேன், அருணுக்கு அந்த வார்த்தை லேபர் அப்படிங்கிற வார்த்தை ஹிட்டாக இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ தூரம் எல்லாரும் பேசியிருக்காங்க, அவரும் பேசியிருக்காரு. மறுபடியும் போய் நின்று விஷால் கிட்ட எபிசோட ஒரு பாய் சொன்னதுக்கு அப்புறமும் போய் நின்று, நான் அப்படி சொல்லலை, நான் என் வீடான்னு நினைக்கிறேன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையே வந்திருக்காதே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த வார்த்தை யாரும் வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஹோஸ்ட்டு, அவரே இவர் மதிக்காமல் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. மேபி எனக்கு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு.